செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி கார் வெடிப்புக்கு அமோனியம் நைட்ரேட் ரசாயனம் பயன்படுத்தப்பட்டு இருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. வெடித்து சிதறிய காருக்குள் இருந்ததாக கருதப்படும் நபரின் புகைப்படமும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. காருக்குள் இருந்ததாக கூறப்படும் ஒமர் முகமது MBBS படித்தவர் என்றும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கார் வெடிப்புக்கு அமோனியம் நைட்ரேட் ரசாயனமானது பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. வெடித்து சிதறப்பட்ட ஹுண்டாய் i20 காருக்குள் இருந்ததாக கூறப்படும் ஒமர் முகமது என்பவர் MBBS படித்தவர் என்றும், வெடித்து சிதறிய காருக்குள் இருந்ததாக கருதப்படும் நபரின் புகைப்படமும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் நேற்று மாலை செங்கோட்டை மெட்ரோ நிலையம் அருகே கார் வெடித்து சிதறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் கார் வெடிப்புக்கு அமோனியம் நைட்ரேட் ரசாயனம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், தகவல்கள். டெல்லியில நேற்றைய தினம் மாலை நேரத்துல நடந்திருக்கக்கூடிய அந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் அந்த காருக்குள் இருந்ததாக சந்தேகப்படக்கூடிய நபருடைய படம் ஒன்று தற்பொழுது வெளியாக இருக்கிறது. அந்த படத்தில் இருக்கக்கூடிய நபர் மருத்துவர் உமர் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் காருக்குள் இருந்ததாகவும் அந்த வெடிவிபத்துக்கு அமோனியம் நைட்ரேட் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகமும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் இது ஒரு வெடி விபத்தா அல்லது இது ஒரு தீவிரவாத தாக்குதலா என்ற ஒரு முடிவுக்கு எட்டப்படாத சூழல்ல தொடர்ந்து தரவுகள் அடிப்படையிலும் ஆதாரத்தின் அடிப்படையிலும் புலனாய்வு அமைப்புகள் விசாரணை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை சந்தேகம். அதே போன்ற கார் i20 வெடித்திருக்கக்கூடிய i20 கார் யாருடையது என்பதிலும் தொடர்ச்சியான அந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சூழல்ல காரை ஓட்டி வந்த நபர் யார் என்ற ஒரு சந்தேகப்படக்கூடிய அந்த புகைப்படமானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த காருக்குள் இருந்ததாக சந்தேகப்படக்கூடிய நபர் உமர் எனவும் அவர் MBBS படித்திருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் எனவும் ஒரு தகவலானது சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இது ஒரு தற்கொலைப்படை தாக்குதலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அமோனியம் நைட்ரேட் உள்ளிட்ட ரசாயன பொருட்களை பயன்படுத்தி இது வெடிக்க வைத்திருக்கக்கூடிய சம்பவமாக இருக்கலாம் என்ற கோணத்திலும் புலனாய்வு அமைப்புகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கூடிய சூழல்ல இதுவரையிலும் விபத்தா அல்லது இது ஒரு தீவிரவாத தாக்குதலா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான எந்த ஒரு ஆதாரமான ஒரு எவிடென்டான எந்த ஒரு கிடைக்காத சூழல் இருக்கிறது. ஏனெனில் இது ஒரு குண்டு வெடிப்பாக இருந்தால் ஜெலட்டின் உள்ளிட்ட ஏதாவது ஒரு ஆதாரங்கள் கிடைத்திருக்க வேண்டும், அல்லது இது ஒரு ஒயர் உள்ளிட்ட ஏதாவது ஒரு பொருட்கள் இதன் மூலமாக கிடைத்திருக்க வேண்டும். அந்த வகையில் இது வெறும் ஆதாரபூர்வமாக கிடைக்கப்படாத ஒரு சூழல்ல ரசாயனங்களை பயன்படுத்தியும் இது வெடிக்க வைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக சந்தேகப்படக்கூடிய காரணங்களால் இது ஒரு தற்கொலைப்படை தாக்குதலாகவும் இருக்கலாம் என்ற கோணத்துல தற்பொழுது புலனாய்வு அமைப்பினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விசாரணை விரிவுபடுத்தக்கூடிய அதே நேரத்துல பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன. நன்றி மாணிக்கம், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.